மத்திய அரசின் அலுவலகம் அமைந்துள்ள உத்யோக் பவனுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மூத்த அதிகாரிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்துள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க CISF படைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ள நிலையில் புலனாய்வு அமைப்புகள் மின்னஞ்சலின் நம்பகத்தன்மை மற்றும் அதன் மூலத்தை முழுமையாக ஆராய்ந்து வருகின்றனர். டெல்லியில் முகவரி கேட்பது போல நடித்து முதியவரின் கழுத்தில் இருந்து தங்கச் செயினை பறித்துச் சென்ற CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள புல் பெஹலாத்பூர் பகுதியில் முதியவர் ஒருவர் வீட்டின் வெளியே நாற்காலியில் அமர்ந்திருந்த போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் வழி கேட்பது போல நடித்து திடீரென முதியவர் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பறித்தார். இதில் முதியவர் நாற்காலியில் இருந்து கீழே விழுந்த நிலையில் மீண்டும் வந்து செயினை பறித்துக் கொண்டு இளைஞர் தப்பி ஓடினார். இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியான நிலையில் தப்பி ஓடிய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். வாக்கி டாக்கிகள் உள்ளிட்ட ரேடியோ உபகரணங்களின் சட்டவிரோத ஆன்லைன் விற்பனையை தடுக்க மத்திய அரசு புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இனிமேல் அங்கீகரிக்கப்பட்ட சாதனங்களை மட்டுமே ஆன்லைனில் விற்க முடியும். உரிமம் இல்லாத பட்டியல்கள் நீக்கப்படும். அதுபோல் நுகர்வோருக்கு தவறான தகவல் அளிக்கும் விளம்பரங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட ஃப்ரீக்வன்சியில் இயங்கும் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் இணக்கமான வாக்கி டாக்கி சாதனங்களை மட்டுமே ஆன்லைன் தளங்களில் விற்பனைக்கு பட்டியலிட பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.